பார்க்கும்போதே நெஞ்ச பதபதைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இப்போ நீங்க பார்த்தது சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆன ஒரு டெரிஃபிக்கான எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளினுடைய பேட்டரியை அதை எடுத்துக்கிட்டு அவருடைய பில்டிங்ல அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் நினைக்கிறேன் அதுல இருக்கக்கூடிய லிஃப்ட்ல அவர் வந்து ஏறாரு. ஏறி லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே சடனா அந்த பேட்டரி வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகுது. அந்த பேட்டரி பர்ஸ்ட் ஆகி அந்த நெருப்புலயே அந்த நபர் வந்து பயங்கர தீக்காயம் ஏற்படுது. அந்த லிஃப்ட் எலிவேட்டர் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிட்டதுனால அவரால் எஸ்கேப்பும் ஆக முடியல. சோ அடுத்த ஃப்ளோர்ல அது போய் நிற்கும் போது தான் உள்ள புகுந்து அவர் வந்து காப்பாத்துறாங்க. பேட்டரி அவர் லிஃப்ட்ல எடுத்துட்டு போகும்போது அந்த பேட்டரிக்கும் லிஃப்ட்டுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலமா தான் இந்த பர்ஸ்ட் நடந்தது அப்படின்னு இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருந்தது. ஆனா ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நம்பிடக்கூடாது. அப்படி அதை பத்தி ரிசர்ச் பண்ணப்போ நிறைய விஷயங்கள் தெரிய வருது. உண்மையிலேயே ஒரு பேட்டரியை நம்ம லிஃப்ட்ல எடுத்துட்டு போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுமா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலமா பேட்டரியில இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குமா, சோ இது உண்மையா இல்ல ஒரு மித்தா அப்படிங்கறத பாத்துருவோமா? பேட்டரியில இருந்து வந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு காரணம்னு சொன்னது கம்ப்ளீட்லி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன் தெரியுமா? பேட்டரிஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸே பண்ணாது. பேட்டரிஸ்ல இருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும் போதோ இல்ல டிஸ்சார்ஜ் ஆகும் போதோ தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவுமே கூட ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆகிற அளவுக்கான ஒரு ஹெவியான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடையாது. அண்ட் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், அவர் எடுத்துட்டு போன பேட்டரி எந்த விதமான பவர் சோர்ஸ்லயுமே கனெக்ட் ஆகல. சோ அந்த பேட்டரியில எந்த ஒரு ஆக்டிவான எலக்ட்ரிக் கரண்ட்டும் பாஸ் ஆகல. சோ சார்ஜிங் ஆகிறதுக்கோ டிஸ்சார்ஜிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. மேபி எலிவேட்டர்ஸ் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம்ல, அது மூலமா பேட்டரி ட்ரிகர் ஆயிருக்கலாம்லன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனா அதுவும் வந்து தப்பு தான். ஒரு பேட்டரியை ட்ரிகர் பண்ற அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஒரு எலிவேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. யூஸ்வலா இந்த எலிவேட்டர்ஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டாண்டர்டான எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் மூலமா தான் ரன் ஆகுது. ஸோ அப்படி ரன் ஆகக்கூடிய எலிவேட்டர்ஸுக்கு பேட்டரியில் இருக்கக்கூடிய லித்தியம் அயான் கூட ஒரு சிக்னிஃபிகண்டான எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓவர் ஹீட்டிங் இல்லைனா இன்டர்னலா ஷார்ட் சர்க்கியூட், இந்த ரெண்டு விஷயம் தான் ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு மேஜரான ரீசனா இருக்கும். ஆர் மேபி அவங்க பேட்டரி மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கலாம், அதன் மூலமா ஓவர் ஹீட்டிங் ஆயிருக்கலாம், இல்ல இன்டர்னலா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி ஓவர் ஹீட்டிங்கும் இன்டர்னல் ஷார்ட் சர்க்கியூட்டும் பேட்டரியில ஆகும்போது தெர்மல் ரன் அவே அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதன் மூலமா ஃபயரோ பர்ஸ்டோ கண்டிப்பா அந்த பேட்டரியில நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ தெர்மல் ரன் அவே அப்படின்னா என்ன? பேட்டரியினுடைய செல்ஸ் வந்து ரேபிடாவும் அன்கன்ட்ரோலபிளாவும் ஹீட் ஆகி ஒரு ஃபயரோ எக்ஸ்ப்ளோஷனோ அது வந்து காஸ் பண்ணும்போது அதை வந்து தெர்மல் ரன் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேட்டரி செல்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹீட்டை விட அதிக அளவான ஹீட் ரொம்பவும் ஒரு குறுகிய நேரத்தில் ஃபாஸ்டா அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த பேட்டரிக்கு உண்டான அந்த ஹீட் டிசிபேட்டிங் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை விட அதிக அளவுக்கான ஹீட் ஜெனரேட் ஆகும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து நடக்கும்.